ஸ்லீப்பிங் டோஸ் அண்ட் கார்னாட் இன்ஜின் என்று செல்லமாக அழைக்கப்படும் என் சந்திரபிரதோஷ் அனாஃபம் கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் மதுராந்தகம். A good friend, son and student, hard working and a best example. முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும். ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா. பட்டி குச்சி பட்டிக்காதுடா. யாருக்கும் வணக்கம். திருப்பி அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். பழைய மெமரிஸ் எல்லாம் கிளறி விட்ட மாதிரி இருக்குது. நாங்கள் முதல்ல அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் 12th முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓ இஷ்டம் தான்ப்பா, உன் லைஃப் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுமே எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் சேர்த்து விட்டார். நான் வந்து கற்பக மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். 551 மார்க் எடுத்தேன் நீட்டில். முதல்ல இங்கே சிவா சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு டைம் டேபிளாக அவர் ஃபாலோ பண்ண விட மாட்டார். ஒரு லீவ் வரும்போதும் நம்ம எதாவது படிக்க நினச்சி வச்சுருப்போம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாரு இது பாருன்னு அவர் சொல்லுவார். பட்னா அவர் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் சிவா சார் சுரேஷ் சார் அவர் வந்து நான் ஒரு தடவை டெஸ்ட் எழுதிட்டு போகும்போதும் 30 நெகட்டிவ் வருது, இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா அவனுக்கு வரும் அப்படிம்பாரு. நான் சொன்ன மாதிரி 35 நெகட்டிவாக எடுத்துட்டேன். அப்புறம் சரி சார், எப்பயுமே டெஸ்ட் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் 450 தான், அதுக்கு மேலே தாண்டி எடுத்ததே இல்லை. ஆனாலும் நீ நீட்டில் இருக்கும்போது ஒரு 50 மார்க் சேர்த்து எடுத்துருவாடா அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் 100 மார்க்காக சேர்த்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிரகாஷ் சார் 10 மணி ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் பாதி பசங்க வீடு ஹாஸ்டல் போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஓரம் ஸ்டடி பண்ணுவோம். பிரகாஷ் சார் உள்ள வந்து 1/2 மணி நேரம் பேசுவார், மோட்டிவேட் பண்ணுவார், ஏதோ பண்ணிருப்பார். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். அதுக்கப்புறம் அவர் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கமே வராது, உட்காந்து படிப்போம். அப்புறம் வார்டன் சார் பிரவீன் சார் அவர் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் விட்டுருவார், இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு தான். கிரவுண்டு ஓட விடுவார், தோப்பு காரணம் போடுவோம். நானும் போட்டிருக்கேன். தேங்க்யூ எல்லாருக்கும். பாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 2 தடவை தான் ரீச் அகாடமியில் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். சுரேஷ் சார், செந்தில் சார் ஒரு 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். என் பையன் ஒரு 450 தான் கடைசி வரைக்கும். 450 டு நான் ஒரு தடவை மட்டும்தான் 500 சில்லறை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் சார் தான் சொன்னாங்க 2 பேருமே கண்டிப்பாக சீட் வாங்கிடுவாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி 551 எடுத்தாப்புல. பட் ஆனால் ஒரு அன்லக்கி வந்து பிசி கம்யூனிட்டிங்கிறதால எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் கிடச்சிது. பட் அது வரைக்கும் பரவாயில்ல, சந்தோஷம். என் பையன் டாக்டர் படிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய கௌரவம் தான். எங்கள் சொசைட்டியில் எங்கள் சொந்தக்காரங்களில் யாரும் டாக்டர் படிக்கலை. என் பையனுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, படிக்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரீச் அகாடமி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.